friends, welcome to Kanishta Creation. Today நம்ம சேனல்ல ஆரி ஃப்ரேம்ல எப்படி கிளாத் ஃபிக்ஸ் பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல பாத்தறலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கறதை எனேபிள் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனல்ல ஆரி ஒர்க்கோட பேசிக் கிளாसेस பத்தின வீடியோஸ்லாம் ஸ்டெப் பை ஸ்டெப்பா போட்டுட்டு இருக்கேன். நீங்க ஏதாவது ஒரு வீடியோ மிஸ் பண்ணிருந்தீங்கன்னா நம்ம சேனல்ல உள்ள பிளேலிஸ்ட்ல நான் ஆரி பேசிக் கிளாஸ்ங்கிறதுல ஒரு லிஸ்ட் தனியாக ஓப்பன் பண்ணியிருக்கேன். அதில் எல்லா வீடியோவும் இருக்குது, நீங்கள் போய் பார்த்துக்கலாம். இப்போ எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். நான் இன்றைக்கி எடுத்திருக்க கிளாத் மெட்டீரியல் என்ன அப்படின்னா சில்க் காட்டன் மெட்டீரியல் தான். நான் பேசிக் மெட்டீரியலில் சொன்ன மாதிரி பாப்ளின் கிளாத் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பட் நீங்கள் ப்ராப்பரான ஒரு கிளாத் வேணும், ஆரி ஒர்க்குக்கு நான் ப்ராப்பராக ஃபஸ்ட்லேருந்தே நான் ப்ராப்பராக கற்றுக்கின்றதுக்கான ஒரு கிளாத் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சில்க் காட்டன் மெட்டீரியல் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை பிகினர்ஸாக இருக்கும் பட்சம் நான் எந்த ஒரு கிளாத்னாலும் கற்றுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் எந்த கிளாத்னாலும் கற்றுக்கலாம். பட் ப்ராப்பராக வேணும் அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும் நீங்கள் வந்து சில்க் காட்டன் மெட்டீரியல் யூஸ் பண்ணிக்கலாம். பர் மீட்டர் 100 ரூபீஸ் கிட்ட இருக்கும் இது. ஸோ நீங்கள் இதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை எந்த கிளாத்னாலுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கிளாத்தை நல்லா விரிச்சிட்டு ஃபுல்லாக நீட்டாக விரிச்சிட்டு சுருக்கு எதுவும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு ஃப்ரேம், நம்மளோட ஃப்ரேம் வந்து எப்போவுமே 2 ரிங் உண்டு. இன்னர் ரிங் ஒன்று, அவுட்டர் ரிங் ஒன்று. இன்னர் ரிங்கை வந்து ஃபஸ்ட்டு அடியில் வைக்கணும். இந்த கிளாத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம வந்து பிகினராக இருக்கிற பட்சத்தில் நம்ம வந்து ப்ளவுஸ் மார்க்கிங்கில் வந்து நம்ம டிசைன் வந்து போட போகிறதில்ல. ஸோ நம்மளாக ஒரு டிசைன் போட்டு தான் நம்ம கற்றுக்கிட போகிறதுனால நீங்கள் எப்போவுமே கார்னரில், ஒரு கிளாத்தோட கார்னரில் நீங்கள் ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் இப்போ ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிற அந்த ஒரு ரிங் ஃபுல்லாக நம்ம பண்ணியிருக்கிறதுல அந்த ஸ்பேஸில் நம்ம எல்லா ஸ்டிச்சும் போட்டு முடிச்சிட்டோம், பேலன்ஸ் போட வேண்டியது இருக்குது, இடம் பத்தலை அப்படின்னா நம்ம அடுத்த பக்கத்தில் உள்ள அடுத்த கார்னரில் கூட நம்ம ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். நீங்கள் சென்டரை பேஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்க அப்படின்னா சுற்றி இருக்கிற கிளாத் வந்து பத்தாது. ஸோ அதனால் சென்டரை பேஸ் பண்ணி போட வேண்டாம். ஃபஸ்ட்டு இன்னர் ரிங்கை அடியில் வச்சுட்டு நல்லா சுற்றி விட்டுட்டு, சுற்றி கொஞ்சம் இடம் இருக்கிற மாதிரி இழுத்து விடணும். நெக்ஸ்ட்டு அவுட்டர் ரிங்கை வச்சுட்டு நல்லா புஷ் பண்ணிவிட்டு நல்லா அதோட ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி, இன்னர் ரிங்கோட ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா புஷ் பண்ணிவிட்டு நல்லா சுற்றி எல்லா பக்கமும் விட்டு ஸ்க்ரூவை டைட் பண்ணணும். ஸ்க்ரூவை டைட் பண்ணிவிட்டு நல்லா டைட் பண்ணிடுங்க. டைட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சுற்றி நல்லா பொறுமையாக நம்ம இழுத்து விடணும். கிளாத்தை வந்து சுற்றிலுமே நம்ம வந்து கொஞ்சம் பொறுமையாக, ஏன்னா கிளாத் டேமேஜ் ஆகிடக்கூடாது, நம்ம டேமேஜ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம நாடா வந்து சுற்றி இருக்கோம். பட் இருந்தாலும் நம்மளோட ஹேண்டிலில் தான் இருக்குது, நம்ம எப்படி கிளாத்தை ஹேண்டில் பண்ணுறோம் அப்படிங்கிறதுலையும் இருக்குது. ஸோ அதனால் பொறுமையாக சுற்றி வந்து இழுத்து விடணும். நீங்கள் நல்லா டைட்டாகணும். கிளாத் வந்து நல்லா தட்டுனா சவுண்டு வரணும், அந்த அளவுக்கு வந்து கிளாத் வந்து டைட்டாக இருக்கணும். அப்படின்னா தான் நீங்கள் நீடில் இன்சர்ட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து நீடில் வந்து சிக்காது. இல்லைன்னா சில டைம் நிறைய பேருக்கு நீடில் வந்து கிளாத்தில் வந்து சிக்கிக்கிட்டே இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்ம வந்து கிளாத்தை வந்து டைட்டாக இல்லை, ஃப்ரேமில் வந்து கிளாத் டைட்டாக இல்லை அப்படிங்கிறது மட்டும்தான் அதோட ஒரே ஒரு ப்ராப்ளம். ஸோ அதனால் நல்லா டைட்டாக சுற்றி இழுத்து விடணும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு சுற்றி நல்லா பொறுமையாக உட்காந்து நல்லா சுற்றி எல்லா பக்கமுமே இழுத்து விடணும். நீங்கள் இந்த கார்னரில் மாட்டியிருக்கிறதுனால உங்களுக்கு எக்ஸஸாக உள்ள துணியை நான் எப்படி ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும், நான் ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணும்போது எக்ஸஸாக உள்ள துணியை வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா எக்ஸஸாக இருக்கிற துணி வந்து நம்மளுக்கு வந்து நம்ம ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் டிஸ்டர்பாக இருக்கும். ஸோ அதை எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நல்லா டைட்டாக இழுத்து விடணும். தட்டுனா உங்களுக்கு சவுண்டு வரணும் நல்லா, அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். தட்டுனா சவுண்டு வரும். அப்படி இல்லைன்னா நீடில் வச்சு நீங்கள் வந்து தட்டி பார்க்கலாம், நீடில் வச்சு தட்டி பார்க்கலாம். அப்படிலாம் கைட்டே தட்டினாலும் கேட்கும் சவுண்டு வந்து நல்லா. அப்போ அதுலேயே நம்மளுக்கு தெரியும் கிளாத் வந்து நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். நல்லா டைட்டாக இருக்குது அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நீடில் சத்தம் வருது, நல்லா சவுண்டு வருது, அப்போ நல்லா டைட்டாக இருக்குது. நீடில் வந்து
நீடில் வந்து உள்ளே குத்தும் போதும் நல்லா சவுண்ட் வரும். நல்லா டைட்டாக இருக்குது. ஃப்ரேம் வந்து இப்போ டைட் ஆகிட்டு இப்படி தான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி தான் நம்ம வந்து கிளாத்தை வந்து நல்லா டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணணும். எப்படி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அப்படி வந்து நம்ம தட்டி பார்க்கணும். தட்டி பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து நல்ல சவுண்ட் கேட்கும். அதுலேயே நம்மளுக்கு தெரியும் வந்து கிளாத் வந்து நல்லா ஃபிக்ஸ் ஆகிருக்கு. நீடில் வந்து இன்சர்ட் பண்ணி பார்க்கும்போது நம்மளுக்கு தெரியும் நீடில் வந்து அதாவது த்ரெட் வந்து மாட்டாது. அதிலே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ வந்து எப்படி ஸ்டாண்டில் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றியும், அதுக்கடுத்து வர வீடியோஸில் நான் பேசிக் ஸ்டிச் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஸோ கீப் சப்போர்ட் மீ. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். until then signing off சந்தியா கணேசன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய் பாய்.